அனைத்து நம்ம முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பாபு பேசுறேன். அஜித் நம்ம வாழ்க. தலைவர் அரசியல் வர வேண்டிதான் நம்ம மிகப்பெரிய ஒரு யோகம் பண்ணிருக்கோம். மிகப்பெரிய ரசிகர்களை நம்ம ஒன்று சேர்த்திருக்கோம். 2031 நம்ம அரசியல் தலைவர் வருவாரு, முதலமைச்சர் ஆவது என்பது உறுதி. சில பேர் போன் பண்ணி என்ன கேட்கறாங்க, இவ்வளவு முதலமைச்சர் ஒண்ணும் பண்ணாத, இப்போ ஒரு முதலமைச்சர் வந்தாரு இல்லையா, அவர் அசிங்கப்பட நீ இவரு அசிங்கப்பட போறாரு, அவர் உண்டு, அவர் குடும்பம் உண்டு, அவர் வாழ்க்கை ஒண்ணு போறாரு, பல சாதனைகளை படைக்கிறாரு, இதுல எது ஒரு வரணும் அப்படின்னு என்ன கேட்கறாங்க. பாருங்க, யார் வந்தாலும் தமிழ்நாட்டை திருத்தவோ மாத்தவோ அது பெரிய ஒரு புரட்சி கொண்டு வர முடியாது. ஆனா எவ்வளவு பேர் வந்துட்டாங்க. இப்ப இதே ஒரு சக நடிகர், என் தலைவருடைய சக நடிகர் வந்திருக்காரு. சந்தோஷம், அவர் நல்லது பண்ணட்டும், நம்மளுக்கு வேணாம் சொல்லல. அதாவது என் தலைவர் வந்தாலும் இதெல்லாம் இருக்காது. ஏன்னா ஒழுக்கத்தின் ஒழுக்கம் அது மிகப்பெரிய ஒழுக்கம். தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அருமையான தலைவன். அதுமாதிரி தலைவர் ஏன் அப்படி சொல்றேன்னா, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட ஒரு முயற்சியும் சரி, அவர் எதுலையுமே காம்ப்ரமைஸ் ஒண்ணு கிடையாது. அதே போல ஒரு வேலையை செய்ய நினைச்சா பக்காவா செய்வார். உங்க தலைவர் அஜித்குமார் வந்தா என்ன பண்ணிட போறாரு, இவங்க பண்ணாத என்ன பண்ணிட போறாரு, நீ என்ன ஒரு பண்ண போற, நீ சொல்லு பாப்பேன்னு கேட்கறேன். 5 கோரிக்கை, வேற எதுவுமே இல்லை. 5 கோரிக்கை தான் நம்ம அவர் வைக்க போற கோரிக்கை. 1, படிச்ச பட்டதாரி, வீட்டுக்கு ஒரு பட்டதாரி, படிச்சிருந்தா அந்த பட்டதாரிக்கு ஏற்ற வேலை. படிக்கிறேன்னா அவங்க வீட்டுல என்ன படிப்பு படிச்சிருக்காங்களோ அது தந்த ஒரு வேலை. 2வது, இலவசமான அவங்களுக்கு மருத்துவத்துக்கு உண்டான எல்லா செலவு, அதாவது என்ன ஒரு மெடிக்கல் இஷ்யூ எதுவாக இருந்தாலும் அவன் பாலிசி, அவன் இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டோம் போடாம இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். 3வது, கிராமப்புறங்களை படிக்கிற பசங்களுக்கு கல்வி நல்ல முறையில் போய் சென்று அடையுதா. தமிழ் இங்கிலீஷ் இது மிகப்பெரிய, தமிழை விட ஆங்கிலம் கற்பது மிகப்பெரிய அவங்களுக்கு குதிரை கொம்பா இருக்கு. அது நல்ல முறையில அவங்களுக்கு நடக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி சில பெற்றோர்கள் அப்பா அம்மா கைவிட்டுட்டு, பெற்ற பிள்ளைங்க கைவிட்டுட்டு அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல முறையில அவங்களுக்கு மெடிக்கல் என்ன செலவோ அவங்க வாழ்நாள் முழுவதும் அதை செய்ய வைப்பார். 5வது, எல்லாருக்கும் சம உரிமை. அது ஆண் பெண்ணா இருந்தாலும், திரு நம்பி திரு நங்கைகளா இருந்தாலும், அதே மாதிரி இந்து கிறிஸ்டின் முஸ்லீம், இது எந்த ஜாதியா என்ன இனமா இருந்தாலும் சரி, எந்த வித பிரச்சனை இல்லாம சரிசமமான ஒரு வேலையை தலைவருக்கு நான் ஒரு நிபந்தனை வைப்பேன். இதெல்லாம் வச்சு அவருக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு வேலை. அவருக்கு பணகாசு மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த சினிமால நீங்க ஒரு வருஷத்துக்கு 3 படம் 4 படம் அடிச்சு போயினே இருக்கலாம். ஆனா அவருக்கு பணத்தை மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. பெண்கள் மேல இன்ட்ரெஸ்ட்னா அவர் ஒரு படம் எந்த படம் அவங்க எடுத்து பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர். 3வது, இந்த தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனிதர். தமிழ்நாட்டுக்கு நாடு முன்னேறும், தான் முன்னேறணும், தன்னோட ரசிகர் நலன் ஆசைப்படக்கூடிய தலைவர் தான். தன்னோட ரசிகர் வச்சு அவர் ஆதாய தரணுச்சுன்னா நீங்க அவர் தான் சீஃப் மினிஸ்டர். உங்களுக்கு தெரியும், அம்மா தலைவர் முதலமைச்சர் கூட்டாங்க, என் தலைவர் வராம போயிட்டு. தலைவரை அதாவது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களை நம்பி இருக்கிற தமிழ்நாடு ரசிகர் அந்த அளவுக்கு இருக்கான், கொலவெறியா இருக்கான். நான் உங்க பேரை தான் சொல்லியிருக்கேன், நீங்களா இல்ல, நான் உங்க பேரை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த பேர் சொன்னதுக்கு மக்கள் அஜித்தோட ரசிகர் அவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க. கொஞ்சம் நெஞ்ச ஆதரவு இல்ல. சில பேர் என்ன திட்டுறாங்க, அதெல்லாம் ஆப்போசிட்டாங்க, திட்டதான் செய்வாங்க. அரசியல் எல்லாமே வரும். அதாவது ஒண்ணுமே இல்ல, நானே அரசியல் வரணும், என் தலைவனை கொண்டு நினைக்கும் போது நீங்க மிகப்பெரிய ஒரு பிரளயம். நீங்க வச்சுக்கலாம், இந்த ரீல்ஸ் பண்றது, வேற எதனா பண்றது, இல்ல கூத்தடிக்கிறது, தேவையெல்லாம் பேசிட்டு போறது, இது மாதிரி ஆளெல்லாம் இருக்க மாட்டாங்க. உங்களுடைய எம்எல்ஏ ஒண்ணு எந்த பழக்கம் இல்லாம சரி, எந்த எதுவும் இல்லாம நீட்டான டோட்டலா இருப்பான். அது உண்மை. ஏன்னா இந்த ட்ரக்ஸ் அடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், போதைப் பொருள் விற்கிறவன், சரக்கு விற்கிறவன், குடும்பத்தை கெடுக்கிறவன், கந்து வெட்டி விடுறவன், அது பேர் ஊரை அடிக்கிறவன், ஊருக்கு நிலத்தை நடத்தி கெடுக்கிறவன், அந்த ஊர் நிலத்தை நடக்கிற வர வேண்டிய பணத்தை வாங்கி வெளியூர்ல போய் சொத்தை வாங்கி பினாமி வச்சு இது பண்ண எனக்கு சொத்து இல்லைன்னு சொல்றவன். இந்த மாதிரி ஆட்டம், இந்த சில்லாட்டம் பண்ற ஒரு நாள் என் தலை விட மாட்டேன். இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு சொல்றேன். ஒரு நாள் என் தலைவர் நான் பார்த்தது இல்லை. ஒரு நாள் நான் பார்த்துட்டு கிடையாது, அவருக்கு பார்த்துட்டு கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு அதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒருத்தர் மேல வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே அது நடக்கும். புரியுதுங்களா? அனைத்து நண்பர்கள் முன்னேற்ற கழகம் சப்போர்ட் பண்ணுங்க, சேர உள்ளவங்க சேருங்க. நன்றி. அதாவது படிச்ச பட்டதாரிகளை தயவு செய்து கொண்டுடாதீங்க. படிக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இன்னைக்கு பல பேர் புள்ளிங்கோவா மாறி இருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம தலைவர் அஜித்குமார் தலைவரே தயவு செய்து தமிழ்நாட்டுக்கு வாங்க, ஒரு மிகப்பெரிய விடிவிலேயே கொண்டு வருங்க. நன்றி.